சட்டப்பேரவை கூட்டம் 3 நாட்கள் நடைபெறும். ஜூன் 23ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் பதிலுரை வழங்குவார் எனவும் சபாநாயகர் JCD பிரபாகர் பேட்டி. 22/6/2026 ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் திங்கட்கிழமை 22ஆம் தேதி. 23ஆம் தேதி தொடர்கிறது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுநரின் முழு உரையும் எவ்வித இடையூறும் இன்றி வாசிக்கப்பட்டதால் மன நிறைவு. மாநில அரசு மற்றும் மக்கள் மாளிகை இடையே இணக்கமான சூழல் நிலவ வேண்டும் எனும் மக்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது எனவும் ஆளுநர் அர்லேக்கர் பெருமிதம். சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை அமைக்க வலியுறுத்தப்படும். முதலீடுகளை ஈர்க்க முதலீட்டு ஊக்குவிப்பு ஆணையம் அமைக்கப்பட உள்ளதாகவும் ஆளுநர் அர்லேக்கர் உரை. என்றைக்கும் தமிழுக்கு தான் முதலிடம் கொடுக்கப்படும். தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட்டது குறித்து பேட்டியளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் திட்டவட்டம். பதில் சொல்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்தோடு சட்டமன்றம் தொடங்கியது. தேசிய கீதம் பாடக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. தேசிய கீதமும் இசைக்கப்பட்டது. இறுதியிலும் தேசிய கீதம் பாடப்பட்டது. இதுதான் பதில். இல்லை, முதல்ல வந்தே மாதரம் பாடணும் கூட தான் மரபில்லை. ஆனால் வந்தே மாதரம் பல இடங்களில் பாடினாங்க. நம்ம தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கிறோம். திமுக பாஜக இடையேதான் நெருக்கமான உறவு உள்ளது. செந்தில் பாலாஜி மீதான நடவடிக்கைக்கு தற்போது வரை ஆளுநர் ஒப்புதல் அளிக்காதது ஏன் என்று அமைச்சர் CTR நிர்மல்குமார் கேள்வி. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் தான் மிக நெருக்கமான ஒரு உறவு இருக்குது. இதுவரை தமிழக அரசுலேருந்து கடந்த வாரம் ஒன்றிய ED சார்பாக ஒரு சில பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தாங்க. பல மாதங்களாக கேட்கப்பட்டது. அதற்கு இங்கேருந்து கையெழுத்தாகி போச்சு. இதுவரை கவர்னர் ஏன் அப்ரூவ் பண்ணல? திரு செந்தில் பாலாஜி உட்பட்ட ஒரு சில பேர் மீது நடவடிக்கை எடுக்க இதுவரை கவர்னர் ஒப்புதல் அளிக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே அந்த ஃபைல்கள்லாம் தேங்கி கிடக்குது. அப்போ யாருக்கு மேலே மிகவும் இணக்கமாக இருக்கிறார்? கவர்னரும் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றாக இருக்கிறார்கள். இது பாரதிய ஜனதா கட்சியுடைய அனைத்து மறைமுக முகமாக திமுக இங்கே இருக்கிறது. திமுக இங்கே அவர்களை பின்னாட்டிருந்து எல்லாத்தையும் செய்ய வைப்பதே பாரதிய ஜனதா கட்சி தான். அதில் எந்த மாற்று. அடுத்த வாரம் மின்துறை வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. பரந்தூர் விமான நிலையத்திற்கு அரசு அனுமதி அளிக்காது. பரந்தூருக்கு பதிலாக மாற்று இடத்தில் விமான நிலையம் அமைப்பது குறித்து பரிசீலனை செய்து வருவதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் பேட்டி. தாவேக அரசு எழுதி கொடுத்த உரையை ஆளுநர் அப்படியே முழுமையாக படித்துள்ளார் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். திமுக அரசின் சாதனைகள் கொள்கைகளை தான் தாவேக ஸ்டிக்கர் ஒட்டி உள்ளதாகவும் பேட்டி. எங்களுடைய அரசினுடைய திட்டங்கள், சாதனைகள், கோரிக்கைகளை தான் மீண்டும் இவங்க படிச்சிருக்கிறாங்க. இப்படி கடந்த திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் மேல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இவங்க ஆட்சியினுடைய தோல்விக்கான பழியை தூக்கி மீண்டும் திராவிட மாடல் அரசின் மீது, திமுக அரசின் மீது இவங்க போட்டிருக்கிறாங்க. ஆளுநர் உரையில் எந்த திட்டமும் இல்லை என EPS குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் காட்டமான விமர்சனம். இந்த ஆளுநர் உரையிலே பல புதிய திட்டங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு எந்த திட்டமும், புதிய திட்டமும் இந்த ஆளுநர் இடம்பெறவில்லை. அந்த சிங்கப்ப சிறப்பு படைக்கு பாதுகாப்புக்கு இன்னொரு படை அமைக்க வேண்டிய சூழ்நிலை தான் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற நிலை பார்க்கப்படுகின்றது. தன்னுடைய மகன் மிதுன் அரசியலுக்கு வர மாட்டார் என EPS திட்டவட்ட அறிவிப்பு. கட்சியில் அடிப்படை உறுப்பினராகவே மட்டும் உள்ளார் எனவும் விளக்கம். என்னுடைய மகன் மிதுன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கின்றார். கட்சியில் எந்த பதவியிலும் இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மகன் அரசியலுக்கு வரமாட்டார். ஆட்சியாளர்களுக்கு ஏற்றாற்போல் ஆளுநர் உரை இருந்தது. பேரவை நிகழ்வில் கலந்து கொண்ட பெண் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி.
சமூக நீதி சர்வே நடத்தப்படும் என ஆளுநர் உரையில் அறிவித்ததற்கு பாமக தலைவர் அன்புமணி, சௌமியா அன்புமணி வரவேற்பு. 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க சமூக நீதி சர்வே அவசியம் என சௌமியா அன்புமணி பேட்டி. திமுகவின் கொள்கைகளை அப்படியே தாவைக்க வழிமொழிகிறது என தமிமுன் அன்சாரி பேட்டி. சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசின் பக்கம் தாவைக்க தள்ளிவிட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. சென்னையில் சி.வி. சண்முகத்துடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திடீர் சந்திப்பு. எடப்பாடி பழனிசாமியுடன் இணக்கமாக செல்ல சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல். சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் இடையிலான மின்சார ரயில் சேவையில் மாற்றம். அரக்கோணம் பணிமனையில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் இன்று முதல் வருகிற 26ஆம் தேதி வரை பயணிகள் ரயில் சேவையில் மாற்றம் என அறிவிப்பு. கேரளாவில் ஷிகல்லா தொற்றுக்கு 6வது நபர் மரணம். கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் வசித்து வந்த 75 வயது மூதாட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. நீட் வினாத்தாள் மீண்டும் கசியாமல் இருக்க தேர்வு மையங்களில் 5 லட்சம் வீரர்கள் பாதுகாப்பு. தேசிய தேர்வு முகமை நடவடிக்கை. ரஷ்யா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது மீண்டும் யுக்ரைன் தாக்குதல். ரஷ்யா படையெடுத்து 4 ஆண்டுகள் ஆன நிலையில் நடந்த மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் என்று ரஷ்ய அதிகாரிகள் தகவல். மகளிர் தேசிய கோப்பைக்கான ஹாக்கி போட்டி. உருகுவேவை வீழ்த்தி இந்தியா அசத்தல் வெற்றி.